இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் உலக அளவுல பல பேர்த்தால பேசப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸ் கேஸ். இந்த கேஸ்ல நம்ம பல விஷயங்களை பத்தி பேச போறோம், பல தியரிஸை பத்தி பேச போறோம். ஒரு மல்டி பில்லியனியர் கப்பலோடைய பயங்கரமான மிஸ்டீரியஸ் கேஸ். சரி, கேஸ்குள்ள போலாம். டிசம்பர் 15, 2017 கனடா டொரண்டோ. வெளியில பயங்கரமா பனி விழுந்துகிட்டு இருக்கு, டெம்பரேச்சர்லாம் மைனஸ்ல இருக்கு. டொரண்டோல நார்த் யார்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் தான் ஓல்டு காலனி ரோட். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீடுங்க எதுவுமே நார்மலா இருக்காது. ஒரு ஆர்டினரியான வீட்டை நீங்க அங்க பார்க்க முடியாது. அங்க இருக்கிறது எல்லாமே மல்டி மில்லியன் டாலர்ஸ் இருக்கக்கூடிய மேன்ஷன்ஸா தான் இருக்கும். பெரிய பெரிய கேட்டு, ரொம்ப நீளமான டிரைவே, பனி மூடி இருக்கக்கூடிய டென்னிஸ் கோர்ட், இப்படிதான் எல்லா இடமும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட்ல நம்பர் 50ல 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கு. இங்க அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கராஜ் இருக்கு, டென்னிஸ் கோர்ட் இருக்கு, ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கு, ஹீட்டட் டிரைவே இருக்கு. அதாவது பனியெல்லாம் அந்த டிரைவேல தங்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம். இந்த வீட்டுடைய வேல்யூ மட்டுமே $6.9 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சமயம் அந்த வீட்டுடைய ஓனர்ஸ் அந்த வீட்டை விற்கணும் அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்க. அன்னைக்கு காலையில ஒரு 10 மணி இருக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அவங்களுடைய பேரு எலிஸ். அவங்க கூட ஒரு பையர் கப்பலை கூட்டிட்டு வராங்க. அந்த பையர் கப்பல் கூட இன்னொரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் இருக்காரு. இப்ப எலிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கீ எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வீடு. என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹால்வே மட்டும் பாத்தீங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா. இப்ப எலிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூமா வந்திருக்கிற பையர்ஸ்க்கு ஓபன் பண்ணி காட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. லிவிங் ரூமு, கிச்சனு, பெட்ரூமு, மேல் ஃப்ளோரு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கடைசியா தான் இவங்க பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் பாத்தீங்கன்னா இன்டோர் ஸ்விம்மிங் பூலோடைய ஒரு டோர். அந்த டோர் இவங்க ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட் சுவிட்சை போடுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லா லைட் வெளிச்சம் விழுகுது. லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலோடைய ஓரத்தில் இருக்கிற அந்த புடிச்சு ஏறுற அந்த கம்பி கிட்ட 2 பேர் வரிசையா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு ஆண், ஒரு பெண். இவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா சாஞ்ச மாதிரி செமி சீட்டட் பொசிஷன்ல இருக்காங்க. அதுல ஒருத்தவங்களோட கால் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆயிருக்கு. இன்னொருத்தவங்களோட கால் இன்னொரு கால் மேல போட்டிருக்கு. அவங்களோட கையெல்லாம் சைட்ல ரெஸ்ட் ஆயிருக்கு. இந்த கப்பல்ல அந்த ஆண் பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுல ஒரு கிளாஸ் போட்டிருக்காரு. இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேர்த்தோட கழுத்திலயுமே ஒரு ஆணுடைய லெதர் பெல்ட்டை வச்சு இருக்குன மாதிரி இருக்கு. இன்னொரு எண்டு அந்த கம்பியில சுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட லெதர் பெல்ட்டால இவங்களோட கழுத்தை போட்டு சுருக்குன மாதிரி இருந்திருக்கு. 2 பேர்த்தோட லிப்ஸுமே பர்பிள் கலர்ல மாறி இருக்கு. இந்த இடத்துக்கு லைட் வந்த உடனே எலிஸ் அப்புறம் அவங்க கூட பையர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இது எதனாச்சும் ஹாலோவின் டெக்கரேஷனா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. நல்லா ஒத்து பார்த்தப்ப அங்க உண்மையாலுமே 2 பேர் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இது எதனாச்சும் பிராங்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க எலிஸ்க்கு மட்டும் ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி புரியுது. அதனால எலிஸ் என்ன பண்றாங்கன்னா, பையர்ஸ் கிட்ட நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நம்ம இன்னொரு நாள் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பையர்ஸை அந்த இடத்த விட்டு வெளியில கூட்டு போயிடுறாங்க. எலிஸ்க்கு ரொம்பவே அன்ஈஸியான ஒரு ஃபீல் இருந்தது. எலிஸ் திரும்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பரான நீலியா கிட்ட பேசுறாங்க. நீ பேஸ்மெண்ட்டுக்கு போனியா, பேஸ்மெண்ட்ல ஏதோ நடந்த மாதிரி இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட நீலியா இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு காலையில இருந்தே அந்த வீட்டுக்குள்ள அன்ஈஸியான பல விஷயங்களை நோட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி புரியுது. அதுவும் போக இவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போய் பாரு, 2 பேர் உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க நான் பேஸ்மெண்ட் பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா அங்க இருந்த கார்டனர் கிட்ட போயிட்டு நீ பேஸ்மெண்ட்டுக்கு போய் பாரு, அங்க என்ன நடந்திருக்குன்னு பாருன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கார்டனர் பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தப்ப அவருடைய 2 ஓனர்ஸுமே இறந்து போய் கிடக்கிறது இவருக்கு தெரியுது. அதுவும் வித்தியாசமான முறையில. உடனடியாக அவங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதை பத்தி தான் இந்த கேஸை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப இங்க இறந்து கிடக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 75 வயசான பேரி, கனடாவுடைய 12வது ரிச்சஸ்ட் மேன். ஜென்ரிக் பார்மசூட்டிகளுடைய ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போடெக்ஸ் அப்படின்ற கம்பெனியுடைய ஃபவுண்டர், சிஇஓ. இவரோட ஒர்த்து மட்டும் பாத்தீங்கன்னா 5 மில்லியன் கனடியன் டாலர்ஸ்க்கு மேல இருக்கும். இவங்க கூட இறந்திருக்கிறது இவருடைய ஒய்ஃப் 70 வயசான ஹனி. வருஷம் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கா சேரிட்டிக்காக காசு அனுப்பக்கூடிய ஒரு நபர். இவங்க தான் கனடாவுடைய ரிச்சஸ்ட் கப்பல்ல ஒருத்தங்க.
இப்படிப்பட்ட இவங்களை யாரு கொலை பண்ணிருப்பா, யார் இந்த மாதிரி கம்பியில இந்த மாதிரி வித்தியாசமான முறையில சீட்டட் பொசிஷன்ல வச்சிருப்பா? இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி கொலை பண்ணி மாட்டி வச்சிருக்க அந்த போஸே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த விஷயத்தை பத்தி நம்ம கேஸ்குள்ள ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இருந்தாலும் நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்றேன். ஷெர்மனுடைய வீட்டு பேஸ்மெண்ட்ல மீடியா ரூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல லைஃப் சைஸ்ல வந்துட்டு 2 ஸ்டாச்சு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பீஸ். இந்த ஆர்ட் பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண், அதுக்கப்புறம் ஒரு பெண் சீட்டட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுஸ் எப்படி சீட்டட் பொசிஷன்ல இருக்கோ இது அப்படியே காப்பி பண்ண மாதிரி தான் இறந்து போன இவங்களுடைய சடலங்கள் இருந்தது. அவங்களுடைய ஆர்ட் ஒர்க் மாதிரி எதுக்காக இவங்களை கொலை பண்ணி இந்த மாதிரி பொசிஷன் பண்ணணும்? இதெல்லாம் ஏன்? ஒருவேளை இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் வந்துட்டு வெளி உலகத்துக்கு எதனாச்சும் மெசேஜ் சொல்ல வரானா? போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இவங்க 2 பேர்த்தோட சடலத்தை பாக்குறாங்க. பார்த்தப்ப இவங்க குறைஞ்சது இறந்து போயிட்டு ஒரு நாளாச்சும் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ்ல பல பேர் சஸ்பெக்டா இருக்காங்க. ஒவ்வொன்னா டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த உலகத்துல நம்மளை சுத்தி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டீட்டெயிலான நரேஷன்ல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் தான் நம்மளுடைய சேனல். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ஃபர்ஸ்ட் இவங்களாம் யார் அப்படிங்கறத பார்த்தரலாம். பேரி ஷெர்மன், இவருடைய ஃபுல் நேம் வந்துட்டு பெராண்ட் சார்லி ஷெர்மன். 1942ல டொரண்டோல பிறந்திருக்காரு. இவங்க ஜூவிஷ் ஃபேமிலி. இவர் யார் அப்படிங்கறத நம்ம ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா கனடாவுடைய ஜெனரிக் மெடிசன் கிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போடெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இவர் 1974ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமான காசை வாங்கிட்டு பேஷண்ட்டுக்கான மருந்துகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மருந்துடைய அந்த ஃபார்முலாவெல்லாம் எடுத்து இவர் ஓனா வந்துட்டு மருந்துகளை தயாரிச்சாரு. ரொம்ப ரொம்ப கம்மியான காசுக்கு, எல்லாருமே ரொம்ப அஃபோர்டபுளா வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ்க்கு இவர் மெடிசன்ஸ் தயார் பண்ணி கொடுத்தாரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரிச்சான கம்பெனிஸோடைய ஃபார்முலாஸை ரொம்ப சிம்பிளா பண்ணி மக்கள் கிட்ட சேர்த்தாரு. அந்த ஊர்ல அதிகமா காசு கொடுத்து மருந்து வாங்க முடியாத அத்தனை பேருமே பேரி ஒரு ஹீரோவா பார்த்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் அந்த பெரிய பெரிய பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி கம்பெனியில் இருக்கவங்களாம் இவரை வெறுப்பாங்க அப்படின்னு. அதே தான் நடந்துச்சு. இவருடைய காம்படிட்டர்ஸ் அத்தனை பேருமே இவரை பயங்கரமா வெறுத்தாங்க. இந்த பேரி இறந்து போறதுக்கு முன்னாடி அவருடைய அப்போடெக்ஸ் கம்பெனில 11,000 பேருக்கு மேல எம்ப்ளாயி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 115 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது. இவங்களுடைய ஆனுவல் ரெவென்யூ மட்டும் $3.9 பில்லியன். சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கனடாவுடைய 12th ரிச்சஸ்ட் மேன். ஆனா இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா இவர் ஷோ அப் பண்ணிக்க மாட்டாரு. அவர் மாதிரி இருக்கக்கூடிய பணக்காரங்களாம் யூஸ் பண்ற மாதிரி கார் யூஸ் பண்ணாம ரொம்ப நார்மலான கார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாரு. இவர்கிட்ட மொத்தமாவே 4 கார் தான் இருக்கு. நீங்க கேட்கலாம், அவர்கிட்ட 4 கார் இருக்கு, 4 கார் தான் இருக்குது அப்படின்னு நீ சொல்றியே அப்படின்ட்டு. சோ இவ்வளவு பெரிய பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கார் நிறுத்துறதுக்கே தனியா ஒரு பில்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இவர் கிடையாது. அவரோட ரேஞ்சை கம்பேர் பண்றப்ப அவர்கிட்ட 4 கார் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஃபிளைட்ல வந்து எக்கானமி கிளாஸ்ல தான் போவாரு. மீட்டிங் எல்லாம் போறப்ப ரொம்பவே சிம்பிளான ட்ரெஸ் தான் பண்ணிட்டு போவாரு. மொத்தத்துல இவர் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாலருமே வந்துட்டு இவர் பார்த்து தான் செலவு பண்ணுவாரு. அவருக்கு கீழே இருக்கிறவங்க யாராச்சும் அவரோட தகுதிக்கு மீறி எதனாச்சும் கார் வாங்கினா கூட எதுக்காக டிராவலுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவருடைய 50வது பிறந்த நாளுக்கு அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று பிரசன்ட் பண்ணாங்க. அந்த காரை பார்த்துட்டு அந்த காரோடைய பிரைஸை கேட்டுட்டு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான கார் அப்படின்னு சொல்லி அந்த காரை ரிட்டர்ன் பண்ண வச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அடுத்தது இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் ஒரு பயங்கரமான ஒர்க்கஹாலிக். எப்ப பாரு இவர் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாரு. வீக்ல 6 நாளுமே ஆபீஸ்ல தான் இருப்பாரு. 10-11 மணி வரைக்குமே அவர் ஆபீஸ்ல தான் இருந்து வேலை பார்ப்பாராம். எப்ப பாரு வேலைன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான கேசஸ் வந்துட்டு கவர்மெண்ட் மேலேயே ஒரு ஃபைல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1200க்கு மேல கேசஸ் இருக்கும். ஒரே டைம்ல 100 லீகல் பேட்டில் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, பல அட்வொகேட்ஸை வச்சு. அந்த மாதிரியான ஒரு பர்சன். இப்போ இவரோட ஒய்ஃப் ஹனியை பத்தி பார்க்கலாம். இவரோட ஒய்ஃபோட பேரு ஹனி ஷெர்மன். 1947ல இவங்க ஆஸ்திரேலியாவுல பிறக்குறாங்க. போர்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒரு நபர். இப்படி தப்பிச்சு வந்து இவங்க ஆஸ்திரேலியாவுல இருந்து கனடாவுக்கு மாறுறாங்க. அங்க இருக்கக்கூடிய டொரண்டோ ஸ்டேட்ல வந்து தங்கினாங்க. ஹனிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியோட பேர் வந்துட்டு மேரி. இப்ப ஹனி எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனிக்கு வந்துட்டு வெளியில போறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இவங்க எப்ப பாரு நிறைய பார்ட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்க கிட்ட இவங்க 5 நிமிஷம் பேசினா போதும் அவங்கள ரொம்ப ஈஸியாவே இவங்க
கண்டுபிடிச்சிருவாங்க. வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேரிட்டிக்கு மில்லியன்ஸ் கணக்குல டாலர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நபர். இந்த பேரிக்கும் ஹனிக்கும் 1971 கல்யாணம் ஆச்சு. இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க இருக்காங்க. லாரன், ஜானதன், அலெக்சாண்ட்ரா, அப்புறம் கேலின். நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்திருக்கும். பெரி வந்துட்டு பயங்கரமான இன்ட்ரோவர்ட், ஒரு ஒர்க்கஹாலிக், எப்ப பாரு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஹனி வந்துட்டு பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட், பொதுவாகவே வெளியில அதிகமா போகக்கூடிய ஒரு சோசியலிஸ்டான ஒரு பர்சன். 2 பேருமே ஆப்போசிட் பர்சனாலிட்டிஸ். கிட்டத்தட்ட 46 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. நம்ம இந்த கேஸ்ல இவங்களை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த கேஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு கேஸ் அப்படிங்கிறது கிளியரா புரியும். அதுவும் போக இதுவரைக்கும் நம்ம சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கேஸோட இன்னொரு இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, இப்ப இப்படிப்பட்ட நபர்கள் வந்துட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் குளோபலா வைரலா பரவுது. கனடாவுடைய ரிச்சஸ்ட் விக்டிம்ஸ் அப்படின்ற ஒரு பேரும் வருது. இப்ப கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை கொலை பண்ணது யாரு? அதுக்கு நாம டிசம்பர் 13, 2017 இவங்களுடைய கடைசி நாள். இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது சம்பவம் நடந்த அந்த நாள் டிசம்பர் 13, 2017 வெனஸ்டே காலைல ஒரு 8 மணி இருக்கும். டொரண்டோவே பயங்கர குளிரா இருந்தது. அது ஒரு வின்டர் மார்னிங். ஓல்டு காலனி ரோடு நம்பர் 50 ஷெர்மனுடைய வீடு. அன்னைக்கு காலையில அந்த வீட்டுக்கு பர்சனல் ட்ரெயினரான டென்னிஸ் கோல்ட் அப்படின்ற ஒரு நபர் வராரு. இவரு ரொட்டீனா எல்லா வாரமும் வந்துருவாரு. முதல்ல இவருக்கும் பேரிக்கும் வந்துட்டு ஒர்க் அவுட் செஷன் இருக்கும். காலையில 9:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃபான ஹனி கூட செஷன் இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேர செஷன். பேரி ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு காலையில 10 மணிக்கெல்லாம் அவருடைய அப்போடெக்ஸ் ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாரு. இது அவருடைய யூசுவலான ரொட்டீன். இந்த டென்னிஸ் கோல்டு பின்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க 2 பேருமே ரொம்பவே நார்மலா தான் அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு மத்தியில எந்த விதமான டென்ஷனுமே பார்க்க முடியல. அவங்க ரொம்ப நார்மலா கூலா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவர்கிட்ட போலீஸ் விசாரிச்சாங்க அப்படின்னா டென்னிஸ் அப்புறம் ஹனி இவங்க 2 பேர்த்தையுமே கடைசியா உயிரோட பார்த்த சில நபர்கள்ல இவரும் ஒருத்தர். இப்ப பேரி ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா அந்த வீட்டை வந்துட்டு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இவங்க இருந்தாங்க. அதனால கிளீனர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, ரிப்பேர்மேன் நிறைய பேர் வந்தாங்க, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. பல பேர் வந்துட்டு போயிருக்காங்க. யாரெல்லாம் அந்த கீ அன்னைக்கு அக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பேரிக்கும் ஹனிக்கும் வந்துட்டு அவங்களோட ஆர்கிடெக்ட் கூட ஒரு மீட்டிங் இருக்கு ஆபீஸ்ல. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க $30 மில்லியன் புதுசா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுடைய டிசைனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக. நியாயமா இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்மனுடைய வீட்ல தான் நடந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு அந்த மீட்டிங் அந்த வீட்ல நடக்கல அப்படின்னு தெரியல. ஆனா அந்த மீட்டிங் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஆபீஸ்ல நடந்தது. இந்த மீட்டிங்க்கு பேரி அப்புறம் ஹனி 2 பேருமே வந்திருந்தாங்க. கரெக்டா இந்த மீட்டிங் ஆபீஸ்ல சாயந்தரம் 6:15க்கு முடிஞ்சிருக்கு. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹனி மட்டும் தான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேரி வந்துட்டு ஒரு ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிறதுனால அவரு மறுபடியும் ஆபீஸ்லயே ஒர்க்குக்காக போயிடுறாரு. ஹனி ஆபீஸ்ல இருந்து வெளியில கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால் போறாங்க. அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன்ஸுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் போக ஏடிஎம் போயிட்டு நிறைய காசை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு தான் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹனி எப்பயுமே அவங்களோட காரை வந்துட்டு டிரைவேல தான் பார்க் பண்ணுவாங்க. இங்க பார்க் பண்ணிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு. அது வழியா போனா அவங்களோட வீட்டுக்குள்ள ஈஸியா போயிடலாம். இப்படி உள்ள போறவங்க அந்த ஸ்லைடிங் டோரை லாக் பண்ணாம அப்படியே க்ளோஸ் மட்டும் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா பேரி திருப்பி வீட்டுக்குள்ள வரும்போது அவருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்ப ஹனி வீட்டுக்குள்ள வந்து அந்த 8 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இப்படி ஹனி அந்த வீட்டுக்குள்ள போன அந்த 8 மணிக்கு மேல ஹனிக்கு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அடுத்ததா பேரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவரோட ஆபீஸ்ல இருந்து 8:30 மணிக்கு வெளியில வராரு. இந்த விஷயத்தை அவருடைய அப்போடெக்ஸ் ஆபீஸோட சிசிடிவி பதிவு பண்ணிருக்கு. இவரோட ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஃபா ஒரு 30 நிமிஷம் டிராவல். அரௌண்ட் 9 மணிக்கெல்லாம் அவருடைய வீட்டை ரீச் பண்ணிட்டாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரி இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தது அன்யூஷுவலான ஒரு விஷயம் தான். நார்மலா இவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 10:11 மணி ஆயிடும். அது வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து வேலை பார்க்கிற பேரி இதுக்காக அன்னைக்கு 8:30 மணிக்கு சீக்கிரமாவே கிளம்பி வரணும். இன்னொரு அன்யூஷுவலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரி எப்பயுமே ஃப்ரண்ட் டோருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்க்குலர் டிரைவேல தான் அவருடைய காரை பார்க் பண்ணுவாரு. ஆனா அன்னைக்கு அவரோட கார் வந்துட்டு அவரு பேஸ்மெண்ட்ல கொண்டு போயிட்டு பார்க் பண்ணிருக்காரு. பேரி ரொம்ப
ரொம்பவே ரேரா தான் இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு பார்க் பண்ணுவாரு. இப்ப இவரு அவராவே அந்த பேஸ்மெண்ட் கராஜ்ல கொண்டு போயிட்டு பார்க் பண்ணாரா இல்ல அவரை இந்த இடத்துல வந்து காரை நிப்பாட்டுன்னு வேற யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா? இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரியோட திங்ஸ் எல்லாமே, அதாவது கிளவுஸ், அவருடைய ப்ளூபெரி போனு, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாமே அப்படி அப்படியே அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் அந்த டோருக்கும் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கிடந்திருக்கு. இது எங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள போகக்கூடிய அந்த இன்டர்னல் டோருக்கு பக்கத்துல. ஒரு ஆளு வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுல எல்லாத்தையுமே போடலாம், ஆனா எதுக்காக சம்பந்தம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே நுழையாம இந்த விஷயத்தெல்லாம் டோருக்கு வெளியிலே போட்டிருக்கும். இவரு அவராவே இந்த திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வெளியில போட்டாரா இல்ல வீட்டுக்குள்ள அவர் நுழைஞ்ச அந்த மொமெண்ட்ல அங்க எதனாச்சும் ஒரு விஷயம் நடந்து இவரு இந்த திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டார். இப்ப ஹனி வந்து பாத்தீங்கன்னா 8 மணில இருந்து இந்த வீட்டுக்குள்ள தனியா தான் இருக்காங்க. பேரி 9 மணிக்கு உள்ள போறாரு. இப்படி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் யாருக்கிட்டயுமே கான்டாக்ட் பண்ணல. எந்த விதமான போன் கால்ஸும் பேசல, டெக்ஸ்ட் மெசேஜஸ் இல்ல, இமெயில் இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள், அதாவது டிசம்பர் 14 வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாருக்குமே ஸ்கெடியூல் இல்ல, யாருக்குமே எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் இவங்க கொடுக்கல. அந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு கூட அன்னைக்கு வந்து ஸ்கெடியூல் இல்ல. அந்த ஒரு நாள் விட்டு அதுக்கும் ஒரு நாள் கழிச்சு டிசம்பர் 15 தான் ஹவுஸ் கீப்பர்ல இருந்து எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் கழிச்சு டிசம்பர் 15 தான் ஹவுஸ் கீப்பர் நீலியாவே அந்த வீட்டுக்கு வந்தாங்க. கொலை நடந்ததுக்கும் இவங்களோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கும் இடையில ரஃபா ஒரு 36 மணி நேரம் கேப் இருந்திருக்கணும். இந்த 36 மணி நேரத்துல தான் கொலையாளி தப்பிச்சிருக்கணும். இது ரொம்பவே அதிகபட்சமான டைம் தான். ரொம்ப ஈஸியா அந்த டைம்ல அவன் கிளீன் பண்ணி இருந்திருக்கலாம், எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழிச்சிருந்திருக்கலாம், அந்த சிட்டியை விட்டு போயிருந்திருக்கலாம், ஏன் அந்த நாட்டை விட்டே கூட போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு டைம் வந்துட்டு எப்படி அமைஞ்சது அப்படின்னு தெரியல. நைட்டு பேரி அப்புறம் ஹனி உள்ள போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் எந்த விதமான ஸ்கெடியூலுமே அவங்க ஆபீஸ்லயும் கொடுக்கல, வீட்லயும் கொடுக்கல. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த நாள் வந்துட்டு இவங்களுக்கு ஏத்த மாதிரி, கொலைகாரனுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இவங்க அந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டு எதனாச்சும் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்காமலே விட்டுருந்துருப்பாங்களா இல்ல இந்த மாதிரியான நாள்ல வந்து அப்பாயின்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொலைகாரன் வந்துட்டு அந்த நாளை சூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பார்த்தா இவங்களை பத்தி, இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டைமிங்ஸை பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும்னு தோணுது. சரி, இப்ப டிசம்பர் 15 காலையில வந்து ஹவுஸ் கீப்பர் நீலியா என்னென்ன விஷயத்தெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள நோட் பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். டிசம்பர் 15 2017 காலையில 8:30 மணி இருக்கும். ஹவுஸ் கீப்பர் நீலியா வழக்கம் போல அந்த ஓல்டு காலனி ரோடு நம்பர் 50க்கு வராங்க. இவங்க மட்டும் தனியா வர கிடையாது, இவங்க கூட கார்டனரும் சேர்ந்தே வராங்க. நீலியா இந்த வீட்டுல ரெகுலரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தங்க. இந்த ஷெர்மன் கப்பல் வந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப்ல என்னென்ன பண்ணுவாங்க, அந்த வீடு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாமே இவங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். இந்த நீலியா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அன்னைக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்த பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹனியோட கார் வந்து டிரைவேல நிக்குது. ஆனா காரை சுத்தி நடந்து போன மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல, எந்த ஒரு டயர் மார்க்குமே அங்க பதியல. அதாவது அந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான குளிர்காலம் அப்படிங்கறதுனால சுத்தி பனியா கிடக்கு. அந்த கார் பாக்குறதுக்கு இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா எடுக்காத மாதிரி ஃபுல்லா பனியா, பக்கமா அந்த கார் வந்து நின்ன மாதிரி, யாருமே நடந்து போன மாதிரி எதுவுமே தெரியல. இவங்களுக்கு இப்ப உள்ளுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஹனி வந்துட்டு இந்த காரை எடுக்கவே இல்லையா, அவங்க காலையில இருந்து உள்ளார என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்ததா இவங்க உள்ள நுழையும் போது இன்னொரு விஷயத்தை பாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய டிரைவேல நியூஸ் பேப்பர் கிடக்கு. இதுவுமே இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, காலங்காத்தாலே பெரி வந்து இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போயிருவாரு. எடுத்து அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே படிப்பாரு. நீலியா ஒரு நாள் இந்த டிரைவேல நியூஸ் பேப்பர் கிடக்கிறத பார்த்ததே கிடையாது. இதை பார்த்து இவங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு. என்னது இது, நியூஸ் பேப்பர் இங்க கிடக்குது, பெரி வந்துட்டு எடுத்துட்டு போவே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்ததா இவங்க நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய அலாம் சிஸ்டம். அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு அலாம் சிஸ்டம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராச்சும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அந்த வீடு சுத்தி அலாம் அடிக்கும். இந்த அலாம் சிஸ்டம் வந்துட்டு நைட் எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறம் யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்துட்டு அடிக்கும். வழக்கமாவே ஹனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சதுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு இந்த அலாம் சிஸ்டம் நீலியா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணி வைப்பாங்க. இந்த அலாம் வந்துட்டு வீடு ஃபுல்லா அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீலியா அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த அலாம் சிஸ்டம் வந்துட்டு அடிக்கல. இது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனா அவங்க நோட் பண்ணப்ப அந்த அலாம் சிஸ்டம் வந்துட்டு ஆனா கூட இல்ல, அது டீஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. அடுத்ததா நீலியா வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கிச்சனுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் காலையில ஹனி சீக்கிரமா எந்திரிச்சு அவங்களாவே ஒரு டீ போட்டு டீ கப்ல குடிச்சிட்டு அந்த டீ கப்பை கிச்சன் சிங்குக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்க. டெய்லி நீலியா அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டீ கப்பை பார்ப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி எந்த விதமான டீ கப்புமே அங்க இல்ல. எல்லாமே வித்தியாசமா
இருக்கு அப்படின்னு யோசிச்ச நீலியா, சரி நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல ரூம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள எங்கேயுமே பெரி அப்புறம் ஹனியை காணல. இப்படி அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து ஒரு ரிங் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. நீலியா எங்க இருந்து போன் ரிங் ஆகுது அப்படின்றத கேட்டுக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய பவுடர் ரூமுக்கு போறாங்க. இந்த பவுடர் ரூம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம். அந்த பவுடர் ரூம் ஓபன் பண்ணி பார்த்தப்ப ஹனியோட ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல கிடந்திருக்கு. இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீலியாவுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. ஏன்னா எப்பயுமே ஹனி அவங்களோட போனை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பவுடர் ரூமை என்னைக்குமே ஹனி யூஸ் பண்ணது கிடையாது. இப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல எப்படி போன் வந்துச்சு அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள வருது. இப்படி எல்லாத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இவங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியான அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து கூட 2 பையர்ஸை கூட்டிக்கிட்டு அவங்களோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ரூமா போயிட்டு காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க பேஸ்மெண்ட் போயிருக்காங்க. பேஸ்மெண்ட்ல தான் அவங்க 2 பேர்த்தோட சடலத்தை பார்த்திருக்காங்க. வெளியில வந்து இந்த ஹவுஸ் கீப்பர் நீலியா கிட்ட பேசியிருக்காங்க. நீலியா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல கார்டனர் அங்க போய் பார்க்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த கார்டனர் எடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹனியோட சிஸ்டருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு, உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு 11:44 தான் போலீஸ்க்கு கால் போயிருக்கு. இது ஒரு பெரிய நியூஸா இருக்கு. போலீஸ், பாராமெடிக்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. பாராமெடிக்ஸ் வந்து அந்த சடலங்களை செக் பண்ண உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட 36 மணி நேரமாச்சு இருக்கணும் அப்படின்னு. இவங்க 2 பேருமே கடைசியா மீட்டிங் அட்டென்ட் பண்ணப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் தான் இங்க போட்டிருக்காங்க. அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெட் எதுவுமே கிடையாது, எல்லாமே மடிச்சு வச்ச மாதிரி அப்படி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போடெக்ஸ் ஆபீஸ்ல இருந்து இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க அன்னைக்கு நைட்டு தூங்க கூட இல்ல. வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனேவே இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அந்த கிரைம் சீனை பாக்குற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே கன்ஃபியூஸா இருக்கு. இது நார்மலா கொலை நடந்த இடம் மாதிரியோ இல்ல தற்கொலை நடந்த இடம் மாதிரியோ தெரியல. ரொம்ப வித்தியாசமான பேட்டர்ன்ல அவங்கள செமி சீட்டட் பொசிஷன்ல உட்கார வச்சு கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி ஆட்கள் வந்து உள்ள பூதுறது வந்து வழக்கமா நடக்கிற விஷயம் தான். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 160 தடவைக்கு மேல இந்த மாதிரியான கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆயிருக்கு. ஏன்னா பொதுவாக ஒரு மல்டி மில்லியனரோட வீடு அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ள நிறைய பேர் எகி குதிப்பாங்க, கல்லெறிவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்து கொள்ளையடிக்க கூட செஞ்சிருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸோடைய ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கணும்னு. இப்படி கொள்ளையடிக்க வந்தப்ப இந்த கப்பலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பியிலே பெல்ட்டை மாட்டி சுருக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்த்ததுல ஹனியோட வேலட் வந்துட்டு அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அந்த வேலட்டுக்குள்ள $7,500 வந்துட்டு கேஷா கிடைச்சிருக்கு. கடைசியா அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அடுத்த நாள் ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு ஏடிஎம்ல இருந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்த அந்த காசு இது ரொம்ப ஓப்பனாவே அவங்களோட வேலட் வந்துட்டு பக்கத்துலேயே தான் கிடக்குது. கொள்ளையடிக்கு வந்தவன் எப்படி இந்த $7,500 இவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போவான்? அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இவங்க வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான ஆர்ட் ஒர்க் பீசஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் நிறைய இருக்கு. இது எதையுமே அவங்க கை வைக்கல. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருது, இது வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க கிடையாது அப்படின்னு. அடுத்ததா அந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியுமே வந்துட்டு தெரியல. டோர்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, விண்டோஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. உடைச்சிக்கிட்டு உள்ள நுழைஞ்ச மாதிரி எந்த விஷயமும் உள்ள இல்ல. அந்த வீட்டுல ஒரே ஒரு விண்டோ மட்டும் ஓபன்ல இருக்கு. ரீசெண்டா பெயிண்டிங் ரூமுடைய ஏர் எல்லாம் அவுட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக அந்த டோர் ஒன்று வச்சு அதை திறந்து வச்சிருக்காங்க. இப்ப யாராச்சும் ஒரு நபர் அந்த விண்டோ டோர் வழியா உள்ள நுழைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா அது ஃபோர்ஸ் என்ட்ரி கிடையாது. அப்ப அந்த கொலையாளிக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரூம்ல இருக்கக்கூடிய டோர் வந்துட்டு ஓப்பன்ல இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்லைன்னா அந்த கொலையாளி கிட்ட அந்த கீயோடைய அக்சஸ் இருக்கணும். அடுத்த ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய மல்டி பில்லியனரோட வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இல்லையா? இதுதான் வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு டீட்டெயிலே. அந்த வீட்டில் பெருசா எந்த ஒரு கேமராவுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சின்ன சின்ன பேர குழந்தைங்க வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற அந்த சமயத்துல அவங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்கள வாட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச கேமரா. அந்த பூல் சர்ஃபேஸை வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் செக் பண்ண அந்த சமயத்துல கீழே இருக்கக்கூடிய கிரே கலர் டைல்ஸ்ல பேரி அப்புறம் ஹனி 2 பேருத்தையுமே சைட் பை சைடா கழுத்துல பெல்ட்டால சுருக்கி உட்கார வச்சிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கம்பியில சில ரத்த கரை இருக்கிறத பார்த்தாங்க. அதே மாதிரி ரத்த கைய
கையால யாரோ ஒருத்தங்க அந்த கம்பியை இழுத்துருக்காங்க அப்படின்ற தடயமும் தெரியுது. கொஞ்சம் பக்கத்துல ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ரத்தத்தால இழுத்தது தெரியுது. இதை வச்சு பாக்குறப்ப ஹனிய வேற ஏதோ ஒரு ரூம்ல வச்சு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து கொண்டு வந்து இங்க ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்னொரு விஷயமும் தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்த அந்த கொலைகாரன் வந்துட்டு ஹனியை வந்து துரத்தி இருக்கலாம். அந்த கொலைகாரன் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஹனி வந்துட்டு அந்த பவுடர் ரூம்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் வந்து இவங்களை இழுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அந்த சமயம் அவங்களோட போனை வந்துட்டு கீழே போட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அது அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய காயத்தில் தெரியுது. சரி, இப்போ அந்த கிரைம் சீன்ல இருந்த மோஸ்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்தில் இதை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் சொல்லியிருப்போம். அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மீடியா ரூம்ல லைஃப் சைஸ்ல 2 ஸ்டாச்சுஸ் இருக்கு. ரப்பிஷ் மெட்டீரியல்ல செய்யப்பட்ட ஸ்டாச்சுஸ். ஒன்னு மேல் ஃபிகர், இன்னொன்னு ஃபீமேல் ஃபிகர். இது ரெண்டுமே சீட்டட் பொசிஷன்ல இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாச்சு வந்துட்டு என்ன பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல தான் பேரி அப்புறம் ஹனியோடைய சடலங்களும் இருக்கு. அப்படி அந்த ஸ்டாச்சுவை மிரர் பண்ணி வச்ச ஒரு எக்ஸாக்ட் போஸ்ல இருக்கு. பேரியோட ரைட் கால் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கால் மேல இருக்கு. அதே மாதிரிதான் இந்த மேல் ஃபிகருடைய ஸ்டாச்சுவும் இருக்கு. அந்த ஃபீமேல் ஃபிகருடைய கால்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரிதான் இறந்து போன ஹனியோட காலும் இருக்கு. கம்ப்ளீட்டா அவங்களுடைய சொந்த ஆர்ட் ஒர்க்கை ரிப்ளிகா பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு பாக்குறப்ப இது ஏதோ ஒரு ரேண்டம் கில்லர் மாதிரி தெரியல. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே முன்கூட்டியே ஒர்க் பண்ணிட்டு தான் அவன் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்னு தெரியுது. இன்னும் டீப்பரா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த மீடியா ரூம்ல இருக்க அந்த ஆர்ட் ஒர்க்குக்கும் இவங்களோட கொலைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாதிரி அந்த கொலைகாரம் பண்ணணும்? இன்னொரு தியரி கூட மக்களுக்கு மத்தியில பரவிக்கிட்டு இருந்தது. அது நியூஸ் பேப்பர்ஸ்ல பயங்கரமா ஃபிளாஷ் ஆச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரி வந்துட்டு தன்னோட ஒய்ஃபான ஹனியை கொலை பண்ணிட்டு அவரும் பெல்ட்டால கழுத்துல மாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த விஷயம் எந்த லெவலுக்கு உண்மை அப்படிங்கறத சில மணி நேரம் கழிச்சு டிடெக்டிவ்ஸ் வந்து தான் கண்டுபிடிக்க போறாங்க. டிசம்பர் 16, 2017 சனிக்கிழமை இந்த சடலங்களை கண்டுபிடிச்ச அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா டாக்டர் மைக்கேல் பிக்கப் அப்படின்றவரு இவங்களுடைய சடலத்துக்கு பிரேத பரிசோதனை பண்றாரு. இதுல அவரு எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரு கழுத்து வந்து நெரிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்துல இவருக்கே ஒரு டவுட் இருந்தது. அவங்க தானா இறந்தாங்களா இல்ல இவங்களை யாராச்சும் கொலை பண்ணாங்களா அப்படின்னு. இந்த டவுட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு பிரேத பரிசோதனை பண்ணதுல கிடைச்ச அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு இருந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, யாராச்சும் ரொம்ப இறுக்கமா ஒருத்தவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க அப்படின்னு சொன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய ஹாய்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன போன் வந்துட்டு உடையும் அப்படின்னு சொல்றாரு. யாராச்சும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து கழுத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நெரிச்சு கொலை பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த போன் உடையும். ஆனா இதுல பேரிக்கும் ஹனிக்கும் சரி அந்த போன் வந்துட்டு உடையல அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவங்களாவே தற்கொலை பண்ணிட்டு கூட இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. ஆனா அதையுமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேர்த்தோட விரிஸ்ட்லயுமே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு டைட்டான பொருளை வச்சு இறுக்கி கட்டின மாதிரியான தடயங்கள் இருக்கு. இந்த விஷயத்தை இவங்க உயிரோடு இருக்கும் போதே தான் கட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இவங்களே வந்துட்டு இறந்து போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா எதுக்காக அவங்களே அவங்களோட கை எப்படி இறுக்கி கட்டிக்க போறாங்க? அது மட்டும் இல்ல, ஹனியோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா ஏற்பட்ட மாதிரியான சில காயங்கள் இருக்கு. இந்த காயங்கள் ஏற்பட்ட அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு அவரை குழப்புற மாதிரி இருக்கிறதுனால டாக்டரால கிளியரா சொல்ல முடியல. மொத்தத்துல 3 விஷயங்கள் மட்டும்தான் இப்போ ஆபீசர்ஸோட மைண்ட்ல இருக்கு. ஒன்னு, பேரி ஹனியை கொலை பண்ணிட்டு அவரும் வந்துட்டு இறந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணி இருந்திருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா வெளியில இருந்து வந்தவங்க இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணி இருந்திருக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரி தான் தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு அவரும் இறந்துட்டாருன்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஷர்மனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வந்துட்டு இந்த விஷயத்தை ஏத்துக்கல. இதனால இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பிரைவேட்டா சில டிடெக்டிவ்ஸை புக் பண்ணி இந்த கேஸை பற்றி விசாரிக்க சொன்னாங்க. ஸோ டொரண்டோவுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாருமே பண்ண வேண்டிய வேலையை இவங்க பிரைவேட்டாக வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள வந்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் இது கொலை தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய சடலத்துக்கு 2வது முறையாக பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 2வது தடவை இவங்களுக்கு பிரேத பரிசோதனை பண்ணது டாக்டர் டேவிட் அப்படின்றவர். இவர் ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட். மறுபடியும் இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை இவரோட ஃபைண்டிங்
ஃபைண்டிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை கம்ப்ளீட்டா தலைகீழா திருப்பி போட்டுச்சு. இவர் விரிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த மார்க்கை வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் மூலமா வச்சு பாக்குறாரு. இப்படி பண்ண எக்ஸாமின்ல அந்த விரிஸ்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு அடியில நிறைய செல்ஸ் எல்லாம் வந்துட்டு டேமேஜா இருக்கிறது தெரியுது. இந்த டைப் ஆஃப் டேமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிளட் எல்லாம் வந்து ஃப்ளோவா போயிட்டு இருக்க அந்த சமயத்துல ஏற்பட்டாதான் நடக்கும். அதாவது உயிரோடு இருக்கும் போது. இதை வச்சு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களோட கையை ஜிப் டைட் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு இறுக்கி கட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய கொலை நடந்திருக்கணும். கொலை நடந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கையில போட்டிருந்த அந்த சுருக்கை வந்துட்டு கழட்டி விட்டுருக்கணும். இதுக்கப்புறமேட்டு கூட அவங்கள அந்த இடத்துல இருந்து ஸ்விம்மிங் பூலுக்கு கொண்டு போயிருக்கலாம்னு சொல்றாரு. இவருடைய அடுத்த முக்கியமான ஃபைண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட கழுத்தில் இருந்த அந்த பெல்ட். இறந்து போனவங்க கழுத்துல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு திணறி இறந்திருக்காங்க. அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஆனா அது எதுவுமே அவங்களோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டால ஆகல அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டை வச்சு இவங்களோட கழுத்தை நெரிக்க கிடையாது. ஏதோ ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ரோப் மாதிரியோ இல்ல மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு ஒயர் மாதிரியான விஷயத்தை வச்சுதான் இவங்களோட கழுத்தை வச்சு இறுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட கழுத்து பகுதியில அந்த பெல்ட் மார்க்குக்கு கீழே வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராங்கான ரோப் வச்சு இறுக்கி இருக்கிறது தெரியுது. இப்ப அந்த கொலை வந்துட்டு இவர் சொல்ற மாதிரி ஒரு மெலிசான ஒயர்ல நடந்திருந்தா முன்னாடி பிரேத பரிசோதனை பண்ண அந்த டாக்டரோட கேள்விக்கு இங்க விட கிடைச்சிருது. பெல்ட் வந்து பட்டையா இருக்கும். அதை வச்சு இருக்கும் போது அந்த போன் வந்து உடைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு மெலிசான ஒரு விஷயத்தை வச்சு இறுக்கி அவங்கள கொலை பண்ற அந்த சமயத்துல அந்த போன் உடையாம இருந்திருக்கலாம். அப்படின்னா இந்த கொலைக்கான ஆயுதம் வந்துட்டு பெல்ட் கிடையாது. இப்ப இந்த பெல்ட் யாரோடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெல்ட் வந்துட்டு பேரியோடையது. ஹனி கெனடியன் அப்படின்ற ஒரு டயர் ஸ்டோர்ல இவர் ஒரு $9.99 கொடுத்து இந்த பெல்ட்டை வாங்கியிருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் அவர் டிசம்பர் 13 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாரு. அதாவது அவர் இறந்து போன அன்னைக்கு காலையில. மொத்தத்துல இந்த தடவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அத்தனை பேருமே இது கொலை தான் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நாம எல்லாருமே பேசப்பட்டு இருக்கக்கூடிய பேரியை வந்து தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அப்படின்ற தியரியை பத்தி பார்க்கலாம். பேரியோடைய வயசு வந்து பாத்தீங்கன்னா 75. அவருக்கு வயசானதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்களோட ஒய்ஃப் ஹனி வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரெகுலரா எல்லா ஒர்க் அவுட்ஸும் பண்றாங்க. அவங்க 80 kg இருப்பாங்க. ஒருவேளை பேரி வந்துட்டு ஹனி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியாவே பேரி ஹனி வந்துட்டு தடுத்து இருந்திருக்கலாம். இப்ப நம்ம அடுத்ததான் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அந்த ஸ்விம்மிங் பூல் ரூம் உடைய டைல்ஸ்ல வந்துட்டு ரத்தத்தை வச்சு தேய்ச்சி இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையாலுமே பேரி வந்து ஹனியை கொலை பண்ணிடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். 80 கிலோ இருக்கக்கூடிய ஹனிய 75 வயசான பேரி வந்துட்டு எப்படி அவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்க முடியும்? அதுவும் படிக்கட்டெல்லாம் தாண்டி. இது வந்து பாசிபிளே இல்லை அப்படின்னு தோணுது. சரி, எப்படியோ வந்து பேரி இதை பண்ணிட்டாரு. பேரி வந்து தன்னைத்தானே இந்த மாதிரி சுருக்கிக்கிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். அவரோட கையில வந்துட்டு கட்டப்பட்ட மார்க்கெல்லாம் வந்துட்டு எதுக்காக வந்தது? அதுவும் அவ்வளவு டைட்டா கை வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு கொலையும் பண்ணிட்டு இறுக்கமா அவரோட கையே அவர் கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதே அவர் அவுத்து விட்டுட்டு மறுபடியும் எதுக்காக பெல்ட்டில் இப்படி மாட்டிக்கணும்? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த விஷயங்கள் பாசிபிள் இல்லை அப்படின்னு தோணுது. ஜனவரி 26, 2018 இந்த கொலை நடந்ததுக்கு 6 வாரம் கழிச்சு டொரண்டோ போலீஸ் ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இது வந்துட்டு ஒரு கொலை தான் அப்படின்னு. மொத்தத்தில் இந்த 6 வாரமும் இந்த கேஸில் எதுவுமே பண்ணாம வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸோடைய லீட் டிடெக்டிவான சூசன் அப்படின்றவங்க அந்த சடலத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரைம் சீனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா அவங்க அந்த சமயத்துல போகவே கிடையாது. இதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் வந்து டிஎன்ஏ சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்துட்டு அங்க கலெக்ட் பண்ணி இருந்திருக்கணும். அப்புறம் கடைசியா அந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருந்தாங்க, அந்த பர்சனல் ட்ரைனர் டென்னிஸ் கோல்டா இருக்கட்டும், அப்புறம் அந்த வீட்டுல ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், கார்டனிங் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், பிளட் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதோட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்திருக்கணும். ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பண்ணல. எப்படி இவங்க இவ்வளோ அசால்ட்டா இருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இவ்வளோ அசால்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னாலே பின்னாடி வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணுது. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு 8 இருந்து 9 மாசம் கழிச்சு தான் அந்த கிரைம் சீனுக்கு போயிட்டு பிளட் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. இதுக்கப்புறம் இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் பெரும்பான்மையாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கம்பெனியோடைய காம்படிட்டர்ஸை பத்தி. அடுத்ததா அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல சிசிடிவி கேமராஸ் அவங்க கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ், அப்புறம் இந்த வீட்டோட வியூ வந்துட்டு எந்தெந்த வீட்டுல இருந்து பார்க்கும்போது தெரியுதோ அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க. ஆனா கலெக்ட் பண்ணது பண்ணி வச்சதோட சரி அதை யாருமே பிளே பண்ணி கூட பார்க்கல. ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் தியரி தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அதுலயே இருந்துட்டாங்க. இந்த பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மிஸ் பண்ண அத்தனை விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள 25 ஃபிங்கர் பிரிண்ட்,
பாம் பிரிண்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஃப்ளோர்ல இருந்து கெமிக்கல் சாம்பிள்ஸ், அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரைன் பண்ணி அதுல உங்களுக்கு கிடைச்ச ஹேர் சாம்பிள், ஃபைபர் சாம்பிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சாங்க. ஆனா இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ணல. இன்னும் ஒரு பெரிய ஃபைண்டிங் இவங்க பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் டோருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்துட்டு கழட்டின மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியுது. இது இவங்க இன்னுமே க்ளோஸரா வெரிஃபை பண்ணி பார்த்ததுல யாரோ ஒருத்தங்க அந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்காக ஸ்க்ரூ டிரைவர் போட்டு நம்பி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த டைம்ல இந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க சொல்ற இந்த தியரி வச்சு பாக்குறப்ப உள்ள வந்தவங்க ஸ்க்ரூ டிரைவரை திருவி அந்த கதவை தள்ளி வச்சுட்டு உள்ள வந்திருக்கலாம். மறுபடியும் வெளியில போறப்ப அந்த கதவை எடுத்து வச்சு ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்துட்டு டைட் பண்ணிட்டு வெளியில போயிருந்திருக்கலாம். இந்த டிடெக்டிவ்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் பெருசா எதையுமே விசாரிக்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். நார்மலா ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி விசாரிப்பாங்களோ அந்த லெவல் ஸ்டாண்டர்ட்ல கூட இவங்க விசாரிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆஃபீஸர்ஸ் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் இருக்கும். அத்தனை பேரை வச்சு இதை சர்ச் பண்ணாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த 2 நாளில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த தெருவுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அப்படி அந்த கேமராவில் பதிவான அத்தனை பேர்த்தையுமே பிடிச்சி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டாங்க. ஆனால் 2 ஃபுட்டேஜ் மட்டுமே இவங்களுக்கு சவாலாக இருந்தது. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் மொதல் நபர் டிசம்பர் 14ஆம் தேதி, அதாவது இந்த கொலை நடந்ததுக்கு அடுத்த நாள் காலையில. இன்னுமே வந்துட்டு இந்த சடலத்தை கண்டுபிடிக்கல. டிசம்பர் 15 அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த சடலத்தை கண்டுபிடிக்க போறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே இடையில இருக்கக்கூடிய அந்த டிசம்பர் 14ஆம் தேதி காலையில ஒரு 9:11 மணிக்கு ஒரு நபர் கார்ல ஷெர்மானுடைய வீட்டு வாசல்ல, அதாவது கேட்டு கிட்ட வந்து நிறுத்தி இருக்காங்க. இந்த விஷயத்தை ஆப்போசிட் வீட்டுல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ணிருக்கு. அந்த நபர் கரெக்டா அந்த வீட்டு கேட்டுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு வெளியில வந்திருக்காரு. கேட்டு கிட்ட போயிருக்காரு. ஆனா கேட்டுக்குள்ள போல. மறுபடியும் கார் கிட்ட வந்திருக்காரு. மறுபடியும் என்ன நினைச்சாருன்னு தெரியல. கேட்டு கிட்ட போயிருக்காரு. ஏதோ ஒரு அவஸ்தையோட அவர் இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு கடைசி வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ள போல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்துட்டு அவர் அங்க எங்கன்னு போய்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அதே தெருவில் இருக்கக்கூடிய ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து 911க்கு ஒரு கால் போயிருக்கு. இந்த காலை யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அங்க இருந்தவங்க யாருக்குமே தெரியல. யாரை கேட்டாலும் நான் கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் கார்ல வந்து அந்த நபர் தான் கால் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போன் கால் வந்து அந்த டைமிங்கும் இந்த கார்ல இருக்கக்கூடிய நபர் வந்து இறங்கிட்டு காரை எடுத்துட்டு போன அந்த டைமிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அன்னைக்கு அந்த காரில் வந்து அந்த நபர் யார் அப்படிங்கிறத நாங்கள் நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அவருக்கும் இந்த கேஸ்க்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி அந்த ஃபுட்டேஜில் இருந்த அந்த வீட்டுக்கு அன்னைக்கு வந்துட்டு போன அந்த நபர் யார் அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பப்ளிக்கில் சொல்லலை. இன்னைக்கு வரைக்குமே அந்த நபர் யார் அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்போ நம்ம செகண்ட் ஃபுட்டேஜுக்கு போவோம். இதில் ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ் கரெக்டாக டிசம்பர் 13ஆம் தேதி நைட், அதாவது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் படி பேரி அப்புறம் மணி 2 பேருமே எந்த டைமிங்ல இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களோ அந்த டைமிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த நபர் அங்க இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ்ல தென்படுறாரு. ரொம்ப டார்க்கான ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காரு. ஹைட் ஒரு 5'6" இருந்து 5'9" இருக்கும். டிடெக்டிவ்ஸ் இந்த நபர் வந்துட்டு ஷர்மானுடைய வீட்டை சுத்தி நடந்துகிட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா இந்த நபர் யார் அப்படிங்கறத இப்போ வரைக்குமே போலீஸ் ஆபீசர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல. சொல்லப்போனா இப்படி ஒரு நபர் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டினார் அப்படின்றது மட்டும்தான் அப்ப சொன்னாங்க. ஆனா அந்த ஃபுட்டேஜை பப்ளிக்கா வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு 2021ல தான் அந்த ஃபுட்டேஜை அவங்க வெளியிட்டாங்க. இப்ப அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு, இந்த மாதிரியான ஒரு நபரை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வெளியில் இருக்கிற பப்ளிக் கிட்ட இவங்க கேட்கவே இல்லை. இன்னைக்கு 2026 வரைக்குமே அந்த கேமராவில் நடந்து போன அந்த நபரை வந்துட்டு இன்னுமே சுதந்திரமா வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருப்பான். இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்ததா இவங்க ஃபேமிலிக்குள்ள எதனாச்சும் பிரச்சனை நடந்திருக்குமா, அதனால இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன இவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களே இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதனால பேரி ஷெர்மனுடைய பழைய கதை எல்லாத்தையுமே தோண்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி தோண்டினப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் கிடைச்சது. பேரியோடைய அம்மா சைட்ல ஒரு அங்கிள் இருந்திருக்காரு. அந்த அங்கிளோட பேர் வந்துட்டு லூயிஸ் வின்டர். அவரு டொரண்டோல எம்பியர் லேபரட்டரிஸ் அப்படின்ற ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒன்று வச்சிருந்தாரு. இதுல பேரி வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த கம்பெனியில வேலை பார்த்திருக்காரு. அந்த மருந்தெல்லாம் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ண
பண்ணக்கூடிய டெலிவரி பையனா, வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த யூரின் சாம்பிள் கலெக்ட் பண்றது, சில பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் அந்த கம்பெனியில இவர் பார்த்திருக்காரு. இப்படி இருந்த அந்த சமயத்துல 1965ல லூயிஸ்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டு அவர் இறந்துடுறாரு. இவர் இறந்து போன அடுத்த 17வது நாள்லயே லூயிஸோட ஒய்ஃபும் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இதுல ஒரு 17 நாள்லயே அவங்களோட 4 குழந்தைங்களும் சொந்த பந்தம் இல்லாம தனியாகிறாங்க. அப்பா அம்மா இல்லாம இந்த 4 பேரும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. கேரி 7 வயசு, ஜெஃப்ரி 5 வயசு, பால் 4 வயசு, டானா 3 வயசு. இந்த 4 பேருத்தையுமே அங்கிருந்து ஒரு டொரண்டோ ஃபேமிலி வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இவங்க அப்பாவுடைய கம்பெனியான எம்பையர் லேபரட்டரி என்னாச்சு, பேரி தன்னுடைய ஃப்ரெண்டான ஜோயல் கூட சேர்ந்து $4,50,000 கொடுத்து அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கி ரன் பண்ணாங்க. ஆனா இந்த கம்பெனி இவங்களோட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டாங்க. என்னதான் அவங்க விலை கொடுத்து வாங்கி இருந்தாலும் அந்த கம்பெனியை தொடங்கினவருடைய ராயல்டி அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்தது. அத அந்த 4 குழந்தைங்களுக்கும் 21 வயசு ஆகிறப்ப அந்த கம்பெனில ஒரு 5% ஷேர் வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ரிட்டர்ன் அக்ரிமெண்டா போடப்பட்டது. இந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல 1972ல பேரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்பையர் லேபரட்டரியை செல் பண்ணிட்டாரு. இப்படி இவர் இந்த கம்பெனி செல் பண்ணிட்டதுனால அந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு வேலிடே இல்லாம போயிடுது. இவர் சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட அந்த தொழில், அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வித்ததுனால கிடைச்ச அந்த காசு, இது எல்லாத்தையுமே வச்சுதான் 1974ல இவர் அப்போடெக்ஸ் அப்படின்ற ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. இதுக்கப்புறம் தான் இவர் $1 பில்லியன் எம்பையரா மாறினாரு. இதுக்கப்புறம் வின்டர் சில்ட்ரன்ஸ்க்கு என்னாச்சு, இவர் சொந்த காசை போட்டு அந்த கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறமும் பேரி வந்துட்டு அந்த 4 குழந்தைங்களுக்கும் வளர்றப்பெல்லாம் நிறைய காசு கொடுத்தாரு. அவங்களோட பேர்ல சில ப்ராப்பர்ட்டிஸும் எழுதி வச்சாரு. ஆனா அந்த 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க சைட்ல இருந்து பேரி மேல கேஸ் போட்டாங்க. எங்க அப்பா உருவாக்கின அந்த கம்பெனி தான் நீங்க வாங்குனீங்க, அது மூலியமா தான் நீங்க டெவலப் ஆனீங்க, அதில் இருந்தா இந்த காசெல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. அதனால உங்க அப்போடெக்ஸ் கம்பெனியுடைய 20% ஷேரை எங்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு 2007ல கேஸ் போட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நஷ்டஈடா $1 பில்லியன் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா கோர்ட்ல போச்சு. இந்த கேஸோட தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2017 ஜட்ஜ் வந்துட்டு இந்த கேஸை கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இந்த 4 பேருக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவரு லீகலா காசு கொடுத்து தான் அந்த கம்பெனியை வாங்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரும் சின்ன வயசுல இருந்து அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணியிருக்காரு. இதனால உங்களுக்கு அவருடைய புது கம்பெனில இருந்து காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேற்கொண்டு இவ்வளவு நாள் நீங்க அவரை கோர்ட்டுக்கு இழுத்ததுக்காக நீங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவருக்கு $3 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு தந்துடுறாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்த அடுத்த ஒரே வாரத்துல தான் பேரி அப்புறம் ஹனி 2 பேருமே இறந்து கிடந்தாங்க. இதனால இவங்களே ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுச்சு. இந்த கொலைக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் வந்துட்டு இவங்க கிட்ட இருக்கு. ஆனா இவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க, கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. என்னதான் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருந்தாலும் ஆதாரம் தான் கோர்ட்ல பேசும். இப்ப இந்த வின்டர் கசின்ஸ் மட்டும் கிடையாது, இவங்கள மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு மேல வந்து சந்தேகம் இருந்தது. இவ்வளவு ஏன் பேரியோடைய சொந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க மேலே அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது. அதாவது அவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க. அதுல மொதல் குழந்தை மட்டும்தான் பேரி அப்புறம் ஹனிக்கு பிறந்த பயாலஜிக்கல் குழந்தை. மீதி 3 குழந்தையுமே வாடகை தாய் மூலியமா தான் வந்துட்டு பிறந்திருக்கு. பேரியோட ஸ்பெர்ம்ஸை வச்சு இது பிறந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் குழந்தைய மட்டும் தான் இவங்க பெற்றிருக்காங்க. இப்ப இவங்களோட சொத்தை வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப 4 பேருக்குமே ஈக்குவலா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது, மொதல் குழந்தைக்கு தான் அதிகமா வரணும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்க பையன் வந்துட்டு பிசினஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா நிறைய காசு தந்திருக்காரு. இப்ப அந்த பிசினஸ் எதுவுமே ஒழுங்கா போகாததுனால நீ காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பா கேட்டிருக்காரு. இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பொண்ணான அலெக்சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பிரதர் தான் இந்த கொலையை பண்ணியே இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்க போலீஸ் கிட்ட சொன்னாங்க. ஆனா இவங்க அந்த கொலை கேஸ்குள்ள கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ், எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. பேரியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்துட்டு நான் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக இவர் நிறைய காசு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரு படம் பண்ணவே இல்லை. அதனால அவரோட ஃப்ரெண்டுக்கு இவர் காசு கொடுக்கறதே நிப்பாட்டிட்டாரு. ரெகுலரா வந்துட்டு இருந்த காசு வந்துட்டு வர்றதில்லை அப்படின்றதுனால அவருக்கு ஒரு கோவம் இருந்ததாகவும் சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இது இல்லாம இவருக்கு எதிரிங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இவர் கம்மியான விலையில அதே ஃபார்முலால மெடிசன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுனால அவருடைய காம்படிட்டர்ஸ் கம்பெனி அத்தனை பேருமே இவர் மேல கோவத்துல தான் இருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பல பேர்த்தோட தியரிஸ் இருக்கு. அதுக்குள்ளலாம் போனோம் அப்படின்னு
அப்படின்னா அது எல்லாமே ஒரு பெரிய கதையா இருக்கு. இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்றதுக்கான மோட்டிவ் வந்துட்டு பல பேருக்கு இருந்திருக்கு. ஆனா யார் இதை பண்ணாங்க அப்படின்றது தெரியல. யாரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான எவிடன்ஸ் கிடைக்கல. இது வரைக்குமே இந்த கேஸ்ல இவங்க தான் சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி யாரையுமே பிடிச்சி விசாரிக்கல. போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷெர்மன் கப்பலை பத்தின கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்ச, கம்ப்ளீட் ரொட்டீன் தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் இவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா ஹனி அந்த வீட்டுக்கு 8 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். ஹனி உள்ள வந்து வழக்கம் போல அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு லிவிங் ரூம்ல வச்சு ஹனியை வந்து தாக்கி இருக்கணும். அந்த சமயம் இவங்க பவுடர் ரூம்க்கு ஓடி போயிருக்கணும். அங்கதான் இவங்க போனை போட்டிருக்காங்க. அந்த பவுடர் ரூம்குள்ள இந்த கில்லர் வந்து அவங்கள பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிருக்கணும். இந்த சமயத்துல தான் அவங்களோட முகத்துல வந்துட்டு காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இழுத்துட்டு போன அந்த நபர் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பியில பெல்ட்டால கட்டி வச்சதுக்கு அப்புறம் பேரி எப்ப வீட்டுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் என்ட்ரன்ஸ் கிட்டே. இல்லைன்னா இந்த மாதிரி கூட இருக்கலாம், பேரி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் வந்துட்டு அவரை வீட்டுக்கு வாங்க நம்ம பேசலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். இதனால கூட 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பேரி அன்னைக்கு சீக்கிரம் வந்திருந்திருக்கலாம். வந்து பேஸ்மெண்ட்ல அவரோட காரை நிப்பாட்டிட்டு இவர் வீட்டுக்குள்ள என்ட்ராக போகும்போதே உள்ள இருந்த கொலைகாரங்க வந்துட்டு இவரை பிடிச்சி இழுத்து இருந்திருக்கலாம். அந்த சமயம் இவரோட பொருட்கள்லாம் வாசல் கிட்டே விழுந்திருக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கழுத்துல வந்துட்டு அந்த ஒயரை போட்டு இறுக்கி இவரை கொலை பண்ணி இருந்திருக்கலாம். இவரையும் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பியில தன்னோட ஒய்ஃப்க்கு பக்கத்திலே அந்த ஸ்டாச்சூஸ் மாதிரி உட்கார வச்சு செட்டப் பண்ணி இருந்திருக்கலாம். இல்லைன்னா உள்ள வரும்போது அவர் அடிச்சு ஜிப் டைட் லாக்க வச்சு அவரோட கையை வந்து இறுக்கி கட்டி இருந்திருக்கலாம். தூக்கிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல வச்சு கழுத்தை வந்து நெரிச்சதுக்கு அப்புறம் பெல்ட் போட்டு மாட்டி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் ஆபீசர்ஸ் இந்த கேஸ்ல சொல்றாங்களே தவிர யார் இதை பண்ணா அப்படிங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சுமே கண்டுபிடிக்கல. அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த கருப்பு உருவம் யார் அப்படிங்கிறதும் தெரியல. இந்த கேஸ் இப்போ வரைக்குமே ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியாவே இருக்கு. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? யாரு கொலையாளியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு வேற எதனாச்சும் தியரி தோணுதா? எதா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நாம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.